நாம் எல்லோரும் பார்க்கிறோம். பெண்கள் என்றால் தாலி கட்டிக் கொள்கின்றார்கள், பொட்டு வைத்துக் கொள்கின்றார்கள், சடை பின்னிக் கொள்கின்றார்கள், பூ வைத்துக் கொள்கின்றார்கள். எல்லோரும் செய்கிறார்கள். இந்திய மக்களில் எல்லோரும் ஒவ்வொரு பெண்மணியும் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் 100 கோடி பேரில் 50 கோடி பெண்கள் இருந்தாலும் அதில் 500 பேருக்காவது விளக்கம் தெரியுமா என்றால் தெரியாது என்றுதான் நான் நினைக்கின்றேன். என்றால் தாலி என்றால் என்ன, ஏன் தாலி கட்டுகிறாள் என்று யாருக்கும் புரிவதில்லை. ஏதோ தாலி கட்டுகிறார்கள், அதற்கு பூ வைக்கிறார்கள், பொட்டு வைக்கிறார்களே தவிர அதற்கு காரணத்தை புரிந்து கொண்டால் தாலியுடைய மகத்துவம் என்னவென்று உங்களுக்கு புரியும். நமது தமிழ் சமுதாயத்தில் ஒரு தலைவன் தலைவி இப்பொழுது இருப்பது போல அன்று வண்டி வாகனம் கிடையாது, செல்போன் கிடையாது, இமெயில் கிடையாது, காதல் கொள்வது என்றால் இவ்வளவு சீப்பாக கிடையாது. அன்று ஏதோ ஒரு விழாக்களை சந்திப்பார்கள். அவர்களெல்லாம் வித்தை கண்டவர்கள். பெண்மை பெண்மையாக இருக்கும், ஆண்மை வீரமாக இருக்கும். எல்லாம் இந்த காண்கின்ற பொழுது கண்ணால் சாடையால் பார்த்து அவர்கள் காதலை தொடங்கி விடுவார்கள். ஆனால் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. நீண்ட தொலைவிலே அவன் பயணமித்து வந்துதான் அந்த தன் காதலியை காண வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது இதிலே எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ கொடிய செயல்கள், இதையெல்லாம் தாண்டி மீறி தான் தன் காதலியை சந்திக்க வேண்டும். அப்பொழுது வருகின்ற பொழுது மிருகங்களை வேட்டையாடி அறிந்த நகங்கள், விரல்கள், பற்களை கொண்டு வந்து தன் காதலிடம் பேசுகின்ற பொழுது கொடுக்கின்ற பொழுது பூரித்து புழுங்கி அதனால் தெவிட்டு போய், அதாவது குதூகலத்தில் இருக்கின்ற அந்த காதலி அதை பெற்றுக்கொண்டு அதை ஒரு கயிறிலே கட்டி, கழுத்திலே கட்டி, நெஞ்சிலே மோதுகின்ற அளவுக்கு தொங்கவிட்டு எப்பொழுதும் அவனுடைய சதா அவனுடைய நினைவிலே நினைந்து 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 அவனையே நினைந்து நினைந்து அப்படியெல்லாம் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவளை 4 நாட்கள் 5 நாட்கள் பார்க்காவிட்டாலும் அவருடைய கையிலே இருக்கின்ற வலையெல்லாம் கலண்டு விடும். அப்படியெல்லாம் அன்பு செலுத்தினார்கள். அந்த தாலிக்கு அவ்வளவு மகத்துவம் கொடுத்தார்கள், அந்த சின்னத்திற்கு. அதை இப்பொழுது எல்லாம் நாம் கடமையாகவும் ஒரு சாங்கியமாகவும் சடங்காகவும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி சதாகாலம் தன்னுடைய கணவனை நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்மையுடைய சக்தி எப்படி இருக்கும் என்பதை பின்னால் சொல்கின்றேன். சரி, புட்டு எதுக்கு வைக்கிறோம்? புட்டு ஏன் வைக்கிறோம்? இந்த உலகத்தில் எந்த மதமாகட்டும், ஜாதியாகட்டும், கலாச்சாரமாகட்டும், யோகமாகட்டும், தவமாகட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறது? அடித்தளமாக புருவ மத்தியதான் சொல்கின்றது. அங்கே கவனம் வைத்தால்தான் சாகாக்களை அடைய முடியும், கடவுள் நிலையை அடைய முடியும், சித்துக்களை அடைய முடியும், உலகத்தில் உள்ள அனைத்து சுகபோகங்களை அடைய முடியும். அதற்கு அடிப்படையான இடம் புருவ மத்தி. அது பதி என்று சொல்லலாம், குரு என்று சொல்லலாம், கடவுள் என்று சொல்லலாம். ஆனால் திருமணமான பெண்ணுக்கு அது பதி உள்ள இடம், அதாவது கணவன் உள்ள இடம். அந்த இடத்தில் சதா காலமும் அவளுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதாவது கல்யாணம் செய்த பெண்கள், கன்னி பெண்கள் எல்லோரும் ஒரு நிமிடம் கூட பொட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் பொட்டு வைத்துக் கொள்வார்கள், ஆனால் கவனத்தை செலுத்த மாட்டார்கள். அந்த கவனம் முழுவதுமே அந்த பொட்டிலே இருந்து கணவனுடைய எப்படியெல்லாம் அவனை நினைக்க வேண்டும், எப்படியெல்லாம் வைத்துக் கொண்டு என்று கனவு கண்டு கொண்டிருந்தால் அவள் சாகா நிலையை அடைவாள். எப்படி சாவித்திரி தன் கணவன் இறந்த பின்னால் யமனிடம் போது கணவனை உயிர் பெற்றாலோ அந்த சக்தி, அந்த தவ வலிமை, அந்த கடவுள் நிலையை அவள் அடைவாள். அவள் பெய்யென்றால் பெய்யும் மழை, கணவனை இறந்த கணவனை மீட்டு எழுப்ப முடியும். அந்த சக்தியை பெறுகிறாள் அந்த நெற்றியிலே கவனத்தை வைக்கின்ற பொழுது. அதுதான் யோகம் சொல்கிறது, நெற்றியிலே கவனத்தை வை என்று. நெற்றியிலே கவனத்தை வைத்து கடவுளை அடைவதை விட தன் வாழ்க்கையில் கணவனை நினைத்து தான் சாகா நிலை அடைந்து கணவனுக்கு இன்பத்தை தருவதுதான் கணவனுடைய பெண்ணுடைய கடமை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஜடை பின்னுகிறார்கள். இன்றெல்லாம் பராரியாக மயிரை பிரித்து விடுகிறார்கள். அன்றெல்லாம் மயிரை கார்கூந்தல் போன்றவளே, கருங்கூந்தல் போன்றவளே, அந்த சிந்து நதி போன்ற அந்த கூந்தல் உடையவளே என்று வர்ணித்திருக்கிறார்கள். மெல்லிடையாளே என்று வர்ணித்திருக்கிறார்கள். இந்த இடைக்கும் கூந்தலுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கூந்தலிலே 3ஆக பிரித்து 3ஐயும் ஒன்றாக சேர்ந்து பிணைத்து அது சடையாக போடுகிறார்கள். என்ன? இடைகளை, பிங்களை, சுழுமுனை, இது 3ம் சேர்ந்தால் அவன் சாகா நிலை அடைகிறான், சித்துக்கள் அடைகிறான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதை நினைவுபடுத்துவதற்காக அந்த மயிரை 3ஆக பிரித்து 3ஐயும் ஒன்றாக பிணைத்து அதை இடுப்பு வரை தொங்கவிட்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு குஞ்சம் கட்டி இருப்பார்கள். எதற்கு குஞ்சம்? பிள்ளைகள் கல்யாணம் ஓடி ஆடி
குதிச்சு விளையாடுகின்ற பொழுது அந்த குஞ்சமானது எப்பொழுதும் அந்த இடுப்பின் பகுதியிலே தட்டி எழுப்பி கொண்டு, அங்கதான் குண்டலி சக்தி இருக்கிறது, அங்கதான் விந்து பலம் இருக்குது. அதை தட்டி எழுப்பி அந்த முதுகுத்தண்டு வழியாக இந்த பிடரிக்கு கொண்டு வர வேண்டும். அது அடித்துக் கொண்டு வருகின்ற போது பிடரிக்கு வருகிறது, அந்த பிடரி சூடாகிவிடும். அப்பொழுது அந்த சூடை தணிப்பதற்காக நறுமணம் உள்ள பூக்களை, நல்ல வாசனை உள்ள பூக்களை அங்கே பின்னாலே சூடிக்கொள்கிறார்கள், அந்த இதை தணிப்பதற்காக. அப்படி சதா காலமும் இப்படி ஓடி ஆடி எந்த நினைவிலே இருக்கின்ற அந்த பெண்மணிகள் அந்த உடல் முழுவதும் விந்து பழத்தை உருவாக்கி அவருடைய உடலை காயக்கல்பமாக ஆக்குகிறார்கள். இதற்காகத்தான் பூவும் பொட்டும் தாலியும் வைத்திருக்கின்றார்கள். இந்த கருத்தை எல்லாம் புரிந்து கொண்டு ஒரு பெண்மணி செயல்பட்டாள் என்றால் கணவனுக்கு என்ன 1 மணி நேரம் என்ன, 3 மணி நேரம் என்ன, நாட்கணக்காக அவனுடைய இன்பத்தை அனுபவிப்பதற்கு அவள் எந்த விதத்திலும் அவள் உதவி புரிவாள். அந்த உடல் கட்டியும் மன வலிமையும் தவலிமையும் பெறுவாள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நான் இந்த 700 கோடி பேரில் 70 பேராவது அதை அடைந்தால் இந்த இணையதளத்தை நான் அமைத்ததற்காக பெருமைப்படுவேன், சந்தோஷப்படுவேன். இதையெல்லாம் புரிந்து கொண்டு எல்லோரும் அடையலாம். நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் கற்பனையா என்று. நான் இணையதளத்தின் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கின்றேன், இதெல்லாம் அறிவுபூர்வமானது, எனது அனுபவபூர்வமானது என்று சொல்கிறேன். நீ செய்ய முடியுமா என்றால் யூ கேன், ஈச் அண்ட் எவரிபடி கேன் டூ திஸ் இஃப் தே நோ த சீக்ரெட். இதை நீங்கள் யார் வேண்டாலும் செய்யலாம். ஆனால் இந்த நுணுக்கத்தை கண்டு அதிலேயே மனதை செலுத்தினீர்கள் என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சுகபோகங்களை அடைய முடியும். இதுதான் சித்தர்கள் உலகம், இதுதான் சித்தர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்கின்றேன். இன்னொன்று இதில் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இது இன்றைய காலம் உலகம் எப்படி இருக்கிறது அதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் எதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் புரிந்து. இந்த பரியங்க யோகத்தை பற்றி நாம் தெளிவாக பார்த்தோம். ஒரு சிறு உதாரணத்தை சொல்கிறேன். ஜட்ஜ் பலராமையா அவர்கள் சித்த மருத்துவத்தில் ஆய்வு பண்ணி ரசவாத கலையிலும் தேர்ச்சி பெற்ற அவர் எழுதுகிறார். ஒரு புத்தகத்திலே த ஆர்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி என்ற புத்தகத்தில் எழுதுகிறார். Bogan, the well-known Tamil philosopher, had intercourse with 100 beautiful Chinese women within a night without setting a drop of semen. He made them tired, not they made him tired. இப்படி எழுதியிருக்கிறார். கற்றுக்குட்டியாகிய நமக்கே 3 மணி காலம் என்று சாதாரணமாக தெரிகின்ற பொழுது சித்துக்கள் எல்லாம் கடைபிடித்து அவர்கள் சித்தராகியவர்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். அதனால் இதில் நீங்கள் அவநம்பிக்கை கொள்ள வேண்டியதில்லை. சரி, இது ஒரு பக்கம். இன்றைய சூழ்நிலையை நாம் ஆராய்ந்தோம் என்றால் நாம் எங்கே தவறு செய்கிறோம், நாம் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சிந்திப்பதற்காக இந்த குறையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறையை சுட்டிக்காட்டுவது எனது விருப்பம் அல்ல. ஆனால் நாம் நம்முடைய நிலையை புரிந்து கொண்டால் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்ற காரணத்தினால் இதை நான் உங்களிடம் கூறுகிறேன். ஒரு பெண்ணானவள் திருமணமானவுடன் தன் கணவன் வீட்டிற்கு வந்தவுடன் என்ன நினைக்கிறாள்? கணவன் தனக்கு சொந்தமாக வேண்டும், தான் சொல்லுபடி எல்லாம் கேட்க வேண்டும், அவன் சம்பாதம் எல்லாம் தன் கைவசம் கொடுக்க வேண்டும், அவன் சொத்து சுகமெல்லாம் தன் பெயரில் எழுதி கொடுக்க வேண்டும். அவன் அவருடைய தாய் தந்தையிடம் அன்பு காட்டக்கூடாது, அவரிடம் அவர்களை பிரித்து வைக்கிறேன். நாத்தனாரோ மச்சாண்டாரோ கொழுந்தனாரோ இவர்கள் யார் இருந்தாலும் அவரிடம் பிரித்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த வீட்டிலே 191 பெண்மணிகள் அந்த நோக்கத்தோடு தான் வாழ்க்கையிலே நுழைகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் பெற்ற தாய் தந்தையர்கள் அவரிடம் ஒற்றுமை இல்லை, உறவில்லை, வாழ்க்கையில் இன்பம் இல்லை, எதுவுமே இல்லை. அவர்களுக்கு வாழ்க்கை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர்களெல்லாம் கட்டதெல்லாம் இந்த பாடம் தான். அதைதான் தன் பெண்களுக்கு பொதித்து கொடுக்கிறார்கள். எதற்காக பொதித்து கொடுக்கிறார்கள்? பெண் தன் பக்கம் இருந்தால் தாம் எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம் என்று அந்த பெண்ணுக்கு சலுகை கொடுக்கின்றார். தகப்பன் என்ன செய்கிறான்? அவனும் தன் பெண்களுக்கு
ஆதரவு கொடுத்தால் தன் போக்குக்கு அவர் ஒத்துருவார்கள் என்று தன் வாழ்க்கையில் அனுபவிக்காததை தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த பெண்ணை கிடைக்கின்றார்கள். அதிலே ஊறிய அந்த பெண் புகுந்த வீட்டிலே எல்லாமே நரகமாக்கி விடுகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒரு பெண் நன்றாக வளர்த்து ஒரு நல்ல பெற்றெடுத்து நல்ல பெண்மணியாக, அழகாக, அறிவாக, அன்பாக, பண்பாக, ஒழுக்கமாக வளர்த்து ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் என்ன செய்கிறார்? அந்த பையனும் அந்த பெற்ற தாய் தந்தை அவளை நீ இப்போது மிரட்டி வை, உள்ளே அடக்கி வை, அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு வை, மிரட்டி வை, அப்பொழுதுதான் அவள் அடக்கமாக இருப்பாள். அப்படி என்றும் மிரட்டுகிறார்கள். அதை வாங்கி கொண்டு வா, இதை வாங்கி கொண்டு வா என்றெல்லாம் மிரட்டி அந்த ஒரு நல்ல பெண்ணையும் அவருக்கு இருக்கிறார். இந்த உலகத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் தாய் தந்தையர்கள் வாழ்க்கை என்ன என்றால் தெரியாத காரணத்தினால்தான் அவர்களெல்லாம் இது மாதிரி வழிநடத்துகிறார்கள். இதையெல்லாம் மாற்றிக்கொண்டு நாம் கூறியது போல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் மிகவும் அந்யோன்யமாக வாழ கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் நரகமே கிடையாது. இது சொர்க்கம், இது சொர்க்க பூமியாக அமையும் என்று கூறிக்கொள்கின்றேன். அத்துடன் அல்லாமல் இந்த உலகம் ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு பெண் புகுந்து அதை கெடுத்தால் சொர்க்கத்தில் இருந்தவள் நரகத்தை பார்க்கிறார். ஆனால் நஷ்டம் அந்த சொர்க்கத்திற்குள்ள அவளுக்குத்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு நல்ல பெண்ணை எடுத்துக்கொண்டவர்கள் அவர்களுக்கு நரகத்தை கொடுத்தாலும் அவள் உள்ளம் எப்பொழுதும் சொர்க்கமாக இருக்கிறது. அவள் சொர்க்கத்தில் தான் வாழ்கிறாள், அவர்களாம் நரகத்தில் வாழ்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எல்லா குழந்தைகளையும் நல்லவராக வளர்க்குங்கள், வல்லவராக வளர்க்குங்கள், திறமைசாலிகளாக வளர்க்குங்கள். இந்த உலகத்தில் அவர் தேவதைகளாக, ராணிகளாக, ராஜா ராணிகளாக, இளவரசங்களாக வளரச் செய்யுங்கள். இந்த உலகத்தை செழிக்கச் செய்யுங்கள். ஒரு தடவை பிறந்து ஒரு தடவை வாழ்ந்து ஒரு தடவை மறைகின்ற இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோரும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.